இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மித்ரா, இன்னைக்கு என் பர்த்டே. நீ தான் எனக்காக இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணியிருக்க. பட் எதிர்பாராமல் சில விஷயங்கள்லாம் நடந்து எல்லாமே சுத்தமாக மிஸ் ஆயிடுச்சு. நான் உன்னை ரொம்ப டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன். இல்லை, எனக்கு புரியுது. பட் இந்த சுச்சுவேஷனில் எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பொண்ணுங்களை மரியாதை இல்லாமல் யார் நடத்தினாலும் அதை பார்த்துட்டு என்னால் சும்மாலாம் இருக்க முடியாது. ஸோ சாரி மித்ரா. மித்ரா, நடந்தெல்லாம் மறந்துரு. ஹாப்பி பர்த்டே ஆதி. கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்கலாம்னா இந்த மித்ரா விடவே மாட்டா. நாம சந்தோஷமா இருக்கிறது தெரிஞ்சு மூக்குல வேர்த்திருக்கும். அதான் அண்ணனும் தங்கச்சி கிளம்பி வந்துட்டாங்க. அத்தை மெதுவா பேசுங்க. அப்படித்தான் பேசுறது. விழுந்துற போது விழுந்தா விழுகட்டுமே, எனக்கு என்ன பயம். உனக்காக நான் ஒரு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆதித்யா, உங்களுக்காக நான் வாங்கின பர்த்டே கிஃப்ட். பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஆதி, எதுக்கு இதெல்லாம்? ப்ளீஸ், இதெல்லாம் வேணாமே. நீங்க எதுவும் பேசாதீங்க பாரதி. இது உங்க சாய்ஸ் இல்ல. நான் ஆதித்யாக்காக அவன் பர்த்டேக்காக வாங்கின கிஃப்ட். இதை வேணான்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. என்னைக்கு எங்க அம்மாவோட திதி அன்னைக்கு அம்மா ஆதித்யாவை ஏத்துக்கிட்டாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்து ஆதித்யாவும் எங்க குடும்பத்தை சேர்ந்தவன் தான். ஆதித்யா மட்டும் இல்ல, நீங்க எல்லாருமே எனக்கு அப்படித்தான். எங்க அம்மா மட்டும் இப்ப உயிரோட இருந்திருந்தா அவங்க சொத்துல பாதிய ஆதித்யாக்கு எழுதி கொடுத்திருப்பாங்க. இன்னைக்கு பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்கலனாலும் இந்த குட்டி பையனுக்காக இந்த சின்ன செலிப்ரேஷன் நடந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதுக்கு நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் மித்ரா. தேங்க்யூ ஸோ மச். ஓகே, டைம் ஆச்சு. எல்லாரும் போய் தூங்குங்க. எனக்கும் ரொம்ப டயர்டாக இருக்கு. குட் நைட். பாய். போலாம். வாடா தமிழ், வா. வாங்க.